Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல BSc Aviation Department கம்ப்ளீட் பண்ணா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் as of now BSc Aviation Department படிச்சிட்டு வராங்க. இந்த வருஷம் நிறைய பேர் BSc Aviation கண்டிப்பா எடுப்பாங்க. ஸோ BSc Aviation கம்ப்ளீட் பண்ணா என்ன விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் AME Aircraft Maintenance Engineer நம்மளால ஆக முடியும். அடுத்ததா ATC Air Traffic Controllers நம்மளால ஆக முடியும். அடுத்ததா AOM ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக நம்மளால் ஆக முடியும். அடுத்ததா ஃப்ளைட் டெஸ்ட் இன்ஜினியர்ஸாக நம்மளால் ஆக முடியும். அடுத்ததா ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததா கிரவுண்ட் ஸ்டாஃப் சப்போர்ட்டுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக கார்கோ மேனேஜர்ஸாக நம்மளால் ஆக முடியும். அடுத்ததாக ஏவியேஷன் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் லைனுக்கு நம்மளால் போக முடியும். ஸோ இப்போ இந்த ஜாப்ஸ்லாம் வந்து எதில் ஃபைன் பண்ணுவாங்க, எதில் போய் தேடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்லைன்ஸில் நம்மளால் ஜாப் போய் தேடிக்கலாம். ஏர்லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஏர்லைன்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது, கார்கோ ஏர்லைன்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. கமர்ஷியல் ஏர்லைன்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிளாக ஏர் இண்டியா, இண்டிகோ, விஸ்டாரா இந்த மாதிரி லைன்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். அப்படி இல்லைனா கார்கோ ஏர்லைன்ஸ்க்கு நம்மளால் போகலாம். அடுத்து ஏர்போர்ட்டில் நம்மளால் வேலை தேட முடியும். ஏர்போர்ட்லனா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸில் நம்மளால் போக முடியும். அப்படி இல்லைனா கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனிஸ்க்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ். இந்த ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸில் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்குது, அந்த லைனுக்கு நம்மளால் போக முடியும். அப்படி இல்லைனா ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி ஃபர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைனுக்கு நம்மளால் போக முடியும். ஸோ இதை தாண்டி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி சைட்ஸ் நம்மளால் போக முடியும். அடுத்ததாக ஏவியேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். ஏவியேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னா நீங்கள் என்னவா போவீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைனுக்கு நம்மளால் போக முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இந்த BSc ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, ஓவரால் அப்ராட்லேயும் சரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த BSc ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் நீங்கள் ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் தமிழ்நாட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் காலேஜ் அவைலபிளாக இருக்குது, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி அட்மிஷன்ஸ் பண்ணணும், அப்ளிகேஷன்ஸ் போகணும், எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் கண்டிப்பாக யாராவது BSc ஏவியேஷன் படிக்கணும் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட நல்ல அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.